Himami healthy and tasty sunflower oil வழங்கும் அஞ்சரைப்பட்டி ஆயிரம் நோக்கி powered by ஆச்சி மசாலா. வணக்கம், அடியேன் ஆனந்தக்கரன். நம்ம இப்போ எந்த ஊரில் இருக்கோம் தெரியுமா? மைசூர். நம்ம இப்போ சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது மலை மேலே இருக்குது. அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை நான் சொல்லிட்டே வரேன். சொல்லி முடிக்கும் போது கோயில் மேலே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நம்பலாம். 2 அரக்கர்கள் இருந்தாங்களாம். பேர் வந்து அண்ணன் தம்பி. அவங்க 2 பேரும் ரம்பா கரம்பா அப்படின்னு 2 பேரும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சில சக்தி இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் நிறைய சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தவம் இருந்தாங்க வெவ்வேறு இடங்களில். ஒருத்தர் வந்து கடலுக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறது, அவள் தான் கடம்பா. ரம்பா அப்படிங்கிறது நெருப்புக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லா கதையும் ஒரே இடத்த சொல்ல முடியுமா? இன்னும் சொல்கிறேன். அடுத்து அங்கே காத்துட்டு இருக்கல எங்கள் வீட்டு சமையல். ஹிமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பட்டி ஆயிரம் நோக்கி powered by ஆச்சி மசாலா. இப்போ எங்கள் வீட்டு சமையல் அங்கத்துக்கு வந்தாச்சு. சுசித்ராக்கா காத்துட்ருக்காங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற டேபிள் அப்படியே ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்காங்க. காரணம், அவங்க செய்ய போகிறது ஒரு பயங்கரமான டிஷ், ஒரு உருண்டை. அந்த உருண்டையை வந்து எப்படி செய்யுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பேரே வாய்க்குள்ள நுழைதானே உங்களுக்கு பாருங்கள். அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். யார்? வணக்கம்க்கா. வணக்கம். சுசித்ராக்கா, என்ன செய்கிறீங்க? சமையல் சொல்லாதீங்க, நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள். வாழ்க்கையில் எந்த ஷாப் இருக்குது, அங்கே போய் அங்கே ஷாப்பில் இருக்கோம். ரொம்ப ஹாபி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஓ, நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா? நான் நினச்சி நீங்கள் ஷாப்பிங் போவீங்க. எங்களது ஷாப் இருக்குது. ஓகே, என்ன கடை? அது ஹார்ட்வேர் மற்ற பெயிண்ட். ஹார்ட்வேர் அண்ட் பெயிண்ட். வாவ். சரி அக்கா, இந்த உருண்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. அது சரியாக நான் சொல்கிறேன்னான்னு பார்ப்போம். நுச்சிருண்டை. சரியா இருக்கு. நுச்சினா உண்டைன்னா என்னன்னா, நுச்சுன்னா இந்த தமிழ்ல மொச்சக்கொட்டை. மொச்சக்கொட்டை, எஸ். அந்த மொச்சக்கொட்டையை வச்சு நீங்க வந்து ஒரு உருண்டை செய்ய போறீங்க. சரி, இது வந்து யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? எங்க அத்தை. சரி, அத்தை கற்றுக் கொடுத்த இந்த நுச்சிருண்டையை வந்து செய்யலாம். செய்ய வேண்டிய பொருள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், அரிசி, ரவா, அவரைக்காய், கடலைப்பருப்பு, தேங்காய துருவல், கொத்தமல்லி, எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், மிளகு, உப்பு, சீரகம், இஞ்சி, எலுமிச்சப்பழம். நம்ம உருண்டைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ராத்திரி ஊற வச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும். இது வந்து நொய் இல்லையா? நொய் வந்து முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிடணும். ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நிறைய எண்ணெய் வேணா 2 ஸ்பூன் போடலாம். ஒரு பாவுக்கு 2 ஸ்பூன் போடலாம். போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி போட்டு ஊற வைக்கணும். தண்ணி எவ்வளோ போடணும்னா, இது மேலே கொஞ்சம் இருக்கணும். காலையில இதெல்லாம் ஊறிட்டோம். அதுக்கு மேல வேற ஏதாவது போடணுமா? தேங்காய்? இல்ல எதுவும் வேண்டாம். காலையில ஏந்துட்டு தேங்காய் காலையில தான் தேங்காய் போடணும். ஓகே. இது நாங்க முதல் நாள் ராத்திரியே அக்கா வீட்டுக்கு போய் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதனால அவங்க ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது முதல் நாள் ராத்திரியே அந்த நொய் இருக்கு இல்லையா, அதை வறுத்து அதுல வந்து தண்ணி அதிகமா கொஞ்சம் ஊற வச்சிடணும். காலையில இந்த மாதிரி ஆயிடும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் தேங்காய் பூ அரைச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இந்த பசை நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க. இதுக்கு ஸ்டீம் பண்ணணும். ஓகே, ஸ்டீம் பண்ணிடலாமா? நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க. இது வந்து நம்ம புட்டு இருக்கு இல்லையா, அந்த புட்டு அவிக்கிற மாதிரி இதை வந்து செய்யணும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு. இதுக்கு எண்ணெய் போடணுங்களா? கீழே எண்ணெய் போட்டுட்டு. எவ்வளோ எண்ணெய் போடணும்? 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாமா? ஓகே, சரி. இது எவ்வளவு நேரம் ஸ்டீம் பண்ணனும்? 15 மினிட்ஸ் ஆகும். ஓகே, சோ இது 15 மினிட்ஸ் ஆயிட்ட பிறகு இது எத்தனை விசில் வரணும்க்கா? விசில் இல்ல, இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணனும். சோ நமக்கு எப்படி தெரியும் இது தயாராயிடுச்சுன்னு? 15 மினிட்ஸ் இட்ஸ் ஓகே. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்புறமா திருப்பவும் நாங்க பேக் ஸ்டீம் பண்ணுவேன். அதுக்கு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் போடும். ரைட்.
இப்போ வந்து இது நம்ம மேலே தொப்பிலாம் வைக்கல, ஆனால் 15 நிமிஷம் பொறுத்ததுக்கு அப்புறமா அது நல்லா வந்து வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். என்னடா அக்கா கொஞ்சமாக வச்சாங்களே, இங்கே பார்க்கறது நிறைய இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அக்கா காலையிலேயே நமக்காக இது ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்னா 15 நிமிஷம் நிற்கணும் இல்லையா, அதனால் அடுப்பு அடிச்சிருங்கக்கா. இப்போ இது வந்து இந்த அளவில் முடிஞ்சது. ஆமாம், இது 15 மினிட்ஸ் அப்புறமா நாங்கள் எடுத்து பவுடர் பண்ணால் இப்படி ஆகும். கையால் உடைச்சுடுவீங்க? கையால் உடைக்கணும், ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணுறீங்க. இருக்கிற கோவத்தெல்லாம் யாராவது உங்கள் பக்கத்து வீட்டில் கோவப்படுத்துறாங்க, உங்கள் மாமியார் பிடிக்கல அப்படின்னா உடனே இது இஸ் வெரி தெரப்பிட்டிக். உங்கள் கையை உள்ளே வச்சு நல்லா அவங்கள நினச்சி நசுக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அப்படித்தானக்கா? ஆமாம் 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 ஆமாம். யார் மாமியார் இருந்துச்சிங்களா? அவங்க இல்லையா? ஷீஸ் நைஸ். செய்தியோட செய்தியாக மாமியாருக்கு ஒரு ஓட்டை போட்டாங்க, நல்ல விஷயம். ஓகே, இது தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடும். அடுத்து என்னக்கா பண்ணணும்? அடுத்து கிரைண்ட் பண்ணணும். மிளகு, பெப்பர் போடணும். அந்த 4 உருண்டை மட்டும் ஏன் வச்சிட்டீங்க? காரமாக இருந்தால் பரவாயில்லையா? நாங்களாம் காரமாக சாப்பிடுவோம். அப்புறம் அடுத்து அப்புறம் கிரீன் சில்லிஸ். ஓ, அவ்வளோ காரமா? கேட்டனே, இது கொஞ்சம் கம்மியாக போடலாம், தப்பு இல்லை. அடுத்து என்ன வேணும்? ஜிஞ்சர். ஜிஞ்சர், சால்ட். இப்போ தான் அரைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி. ஓகே. சட்னி மாதிரி. ரொம்ப பேஸ்ட் இல்ல, ரொம்ப அரைக்க கூடாது. இது வந்து இப்போ நம்ம தாளிக்கணும் இல்லையா? ஆமா. அடுப்பு பற்ற வச்சிருங்க. எண்ணெய் போட்டு தாளிக்க போறீங்க. ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஹீட் நிறைய ஆயிடுச்சு. சரி, ஆமா. கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் ரெட் ஆகுக்கு முன்ன வேணுமா? சீரகம். ஓகே, ஸ்பூன் என்னங்களா? ஆனியன் போடுறேன் இப்போ. ஆனியன். ஓகே, இது என்ன போட்டீங்க? இது பேர் சொல்லியே, இது கன்னடத்தை சொல்லுங்க, நான் சொல்றேன் என்னன்னு. இங்கு. இங்குனா பெருங்காயம். அந்த வாசம் வரும்போதே நான் நினைச்சேன். கொஞ்சம் சால்ட். ஓ, நீங்க முடிச்சதெல்லாம் வேற மறுபடியும் கேட்பீங்களா? இல்ல, இதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டேன். இங்க இப்போ ஆனியனுக்கு வேணுமே. ஓ, நான் என்ன அடுக்கி வச்சிருக்கேன் இல்லையா? எனக்கு வந்து என்னோட சமையல்ல எனக்கு பெரிய பயம் என்ன தெரியுமா? உப்பு போடுறது. இந்த உப்பு தான் எனக்கு தெரிஞ்ச the most riskiest thing in cooking. வாட்டர் போடணுமா? இல்ல இல்ல, இது பேஸ்ட் பண்ணிருக்கமே. ஆமா, இட்ஸ் நாட் a paste. ஓகே, கொஞ்சம் இது இருக்கு. அக்கா ட்ரிக் பண்றாங்க. நம்ம பேஸ்ட் பண்ணிருக்கோம்ல, அது பேஸ்ட் கிடையாது. பேஸ்ட் இல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியாது. ஓகே, பேஸ்ட் வச்சுக்கலாம். நம்மள யார் தப்பு சொல்ல போறா? இதெல்லாம் அப்படியே கோல்டன் ஃப்ரை வரணும். வாட் அபௌட் இது போடுறதுக்கு தயாராச்சு. மொச்சக்கொட்டையை போடுற நேரம் வந்தாச்சு. இப்போ அரிசி ரவா எவ்வளோ எடுக்கிறோங்களோ அவ்வளோ அந்த மெஷர்மெண்ட்ல இது போட்டா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ 1:1. இது ஒரு அளவுனா மொச்சக்கொட்டையும் ஒரு அளவு. இது எவ்வளோ நேரம் எடுக்கும்? 2-3 minutes. 2-3 minutes. ஓகே, முன்னவே இது பாயில் பண்ண வச்சிருக்கிறோம். ஸோ இது எவ்வளோ நேரம் பாயில் பண்ணீங்க? இது ஒரு விசில், 2 விசில்ஸ் குக்கர்ல. ஓகே, வாவ், இட்ஸ் லுக்கிங் டெலிஷியஸ். அந்த லுக், the texture of the food. கொஞ்சம் தேங்காய் போடலாமா? கட்டாயமா. தேங்காய் இல்லாமல் எப்படி நம்ம மைசூரில் சமைக்கிறது? ஐ மீன் இங்கே பெரும்பாலும் நிறைய பேர் தேங்காய் போடுறாங்க, பட் தேங்காய் போடாமல் சமைக்கிறாங்க. தேங்காய் போடாதன்னு சமைக்கிறோம். இதுக்கு மாத்திரம் தேங்காய் வேணும், இல்லைன்னா டேஸ்ட் வராது. ஸோ I'm going to office. ஓகே. இப்போ இது போடலாம். இது எல்லாத்தையும் போட்டுலாங்களா? பார்க்குறேன், கொஞ்சம் பார்த்து போகும்.
இது இந்த உருண்டையை வந்து ஏதாவது பண்டிகைக்கு செய்வாங்களா இல்ல அப்படியேனா இல்ல, இது சீசன்ல பண்றாங்க. மொச்சக்கா சீசன், மொச்சக்கொட்டை சீசன்ல இது ரொம்ப. அக்கா என் வழிக்கு வந்துட்டாங்க. இவன் எப்படியும் வந்து அந்த பேரை சொல்ல போறதில்ல, அதனால தமிழ்ல நம்ம கத்துக்குவோம் அப்படின்ட்டு அவங்க கத்துக்கிட்டாங்க. மொச்சக்கொட்டை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. மொச்சக்கொட்டை பழகி அப்படின்னு வரும். எலுமிச்சப்பழம். ஓகே, இதுக்கப்புறமா இதை உருண்டை பிடிக்கணும் இல்லையா? அப்புறமா ஸ்டீம் பண்ணோம் இட்லி. ஓகே, இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்து கலக்கியாச்சு. இதை அவிக்கணும் இல்லையா? நல்லா பெருசு பெருசாக செய்யணுமாக்கா? இவ்வளோ. வாவ், நான் ஒன்று செய்யலாமா? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ஒன்று பண்ணுறேன். இவ்வளோ ஓகே? இப்போ வைக்கணும் இல்லையா? இதுதான் நிறைய ப்ரொசஸ் உள்ள ஒரு டிஷ் அப்படின்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ நேரம் வேகணும்? 10 minutes. இது அதே மாதிரி தொப்பி போட வேண்டியதில்லை இருக்கு? தொப்பி போட. ஓகே, 10 நிமிஷம் வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறமா தயாராகும் இல்லை? அதுக்கு வேற ஏதாவது இருக்குங்களா? இல்லை, தயாராகும். அதுக்கு சட்னி இதில் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரைட். அக்கா வந்து ஆரம்பத்தில் எதை தாளிச்சாங்க, எதை அரைச்சாங்க, எதை வறுத்தாங்க, எதை ஊற வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். ஏன்னா அதில் நிறையா ப்ரொசஸஸ் இருக்குது. அதில் மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக செய்முறையை உங்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் எழுதிக்குங்க. இது உங்களுக்காக செய்முறை. மிக்சி ஜாரில் மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், வெங்காயம், உப்பு, ஏற்கனவே தயார் பண்ணியிருந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. மொச்சப்பயிர் சேர்த்துக்குங்க. துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. நல்லா வறுத்தெடுத்துருங்க. குருணை அரிசியை நல்லா வறுத்துக்குங்க. வறுத்த அரிசியை ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் பூ போட்டு குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்குங்க. உருண்டையை பிடிச்சி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட நுச்சுருண்டை ரெடி. நுச்சுண்டையோட செய்முறை பார்த்தாச்சு. இப்போ நம்ம நுச்சுண்டை எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணலாம். வாவ், ஏதாவது தங்கல் வளைய வச்சுருக்கீங்களா? இல்லையா? சரி, பரவாயில்ல. இல்லை, செஞ்ச கைக்கு தங்க வளைய போடலான்னு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இதில் க்ளோசஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்லணும்னா ரொம்ப உப்மாவுடைய டேஸ்ட் இருக்குது. ஆனால் உப்மாவில் அந்த மொச்சக்கொட்டை போட மாட்டாங்க. மொச்சக்கொட்டை அந்த உப்போட அளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரம் நல்லாயிருக்கு. இட்ஸ் a beautiful dish and it feels healthy. அந்த வகையில் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கீங்க. இந்த நுச்சுண்டை எங்களுக்கு சமைச்சு காட்டினதுக்காக ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சின்ன பரிசு. தேங்க்யூ வெரி மச். அம்மன் கோயில் நோக்கி மேலே போயிட்டே இருக்கும். நான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். 2 அரக்கர்கள் இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க, ரம்பா கரம்பா அப்படின்னு. அவங்க 2 பேரும் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து தண்ணிக்குள்ளே தவம் பண்ணிருந்தார், இன்னொருத்தர் வந்து தீயில் தவம் பண்ணிருந்தாங்க. நிறைய வந்து சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக. இதை பார்த்த தேவலோக ராஜா நம்ம தேவேந்திரன் என்ன பண்ணிட்டார், ஐயோ இதுங்க இன்னும் வந்து நிறைய சக்தி வந்துச்சுன்னா ஏற்கனவே இதுங்களுடைய லொல்லு தாங்காது, இன்னும் பிரச்சனை நிறைய ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு முடிவில் தண்ணிக்குள்ளே தவம் பண்ணிட்டு இருந்தவரை முதலையாக உருவமாக வந்து கடித்து சாப்பிட்டு கொண்டுறாரு. அதே மாதிரி ரம்பாவை போய் தீக்குள்ளே வந்து கொல்லலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா அக்னி தேவன் கொஞ்சம் நல்ல திடமாக இல்லை. அவன் என்ன நோக்கி தவம் பண்ணிட்டுருந்தான். அவனை இன்னும் எதுவும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எதுவும் செய்ய விடல. அதனால் அவர் தப்பிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உப்பு புளி மிளகாக்கு அப்புறம் சொல்கிறேன், அதை பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்க மஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீன் குழம்பு, அதாவது வாழைக்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். எண்ணெய், வெந்தயம், சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, வாழைக்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், தக்காளி, புளிக்கரைச்சல், உப்பு, மீன், கொத்தமல்லி, கருவேப்பிலை. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த வாழைக்காய் மீன் குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு தக்காளியும் புளிக்கரைச்சலையும் அதில் ஒன்றா கலந்துக்கலாம்.
இப்போது தக்காளி இருக்கு இல்லையா, புளி கரைச்சல் அதை கூட ஊற்றிட்டு அந்த தக்காளியை அதில் கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடுங்க புளி கரைச்சலில். இப்போது இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது இது மீன் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு. பூண்டு வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம், இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இது கூட வாழைக்காய் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. இப்போது வாழைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போ காய் நல்லா வேகணும். ஸோ இது கொஞ்சம் எண்ணெயில் இப்படி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். இப்போது இந்த பச்சை வாசனை போயாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம். இது கூட என்ன செய்ய போகிறேன், இந்த புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, தக்காளி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்களேன், அதை ஊற்றிருப்பேன். இதை ஊற்றி நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து இந்த புளி கரைச்சலோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ இது நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதித்து அந்த புளி கரைச்சலோட பச்சை வாசனை எல்லாம் போய் பாருங்கள் மேலே வந்து ஆயில் வந்து நெருங்க ஆரம்பிக்கு. ஸோ இந்த குழம்பு ரெடியாக இருக்குது. இப்படி ரெடியாக இருக்கிற சமயத்தில் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை போடணும். இந்த மீனோட எசன்ஸ் கொஞ்சம் இந்த குழம்புல இறங்கணும். அது வரைக்கும் அதை குக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes இதை வந்து குக் பண்ணியாச்சு. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்துடுறேன். இப்போ முதல்ல மீன் பீசஸை எடுத்துடலாம். சுவையான வாழைக்காய் மீன் குழம்பு தயாராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். தக்காளியில் புளிக்கரைச்சலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாழைக்காயை சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. வாழைக்காய் நல்லா வெந்து வரும்போது புளிக்கரைச்சலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சுவையான வாழைக்காய் மீன் குழம்பு தயார். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. நீங்க என்ன செய்றீங்க? ராஜ்மா கறி. ஓகே, அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா? வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க வீட்டில் தான் இருக்கீங்களா, வேலை செய்றீங்களா? வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்றீங்க? மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆஹா, அப்போ இன்னைக்கு நமக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? உங்களுக்கு நிறைய தெரியும் இல்லையா, எந்த மருந்து எதுக்கு பயன்படுத்தணும், எந்த உணவில் என்ன மருந்து சக்தி இருக்குது அப்படிலாம்? அது கண்டிப்பாக தெரியும். ஃபேன்டாஸ்டிக். அப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய குறிப்புகள் சொல்ல போகிறீங்க, சரிதானே? கண்டிப்பாக. ஒரு குறிப்போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் ராஜ்மா கறி பண்ணுறீங்க, செய்ய போகிறீங்க. ராஜ்மாவோடைய சிறப்பு என்ன சொல்லுங்கள்? மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். நார்மலி வெஜிடேரியன்ஸ் வந்து எக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, எக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிவங்களுக்கு எக்கில் என்ன ப்ரோட்டீன் கிடைக்கிறதோ சேம் திங் ஈக்குவலண்ட் ராஜ்மாவில் கிடைக்கும். ஃபேன்டாஸ்டிக். இப்போ நீங்கள் எதுக்கா ராஜ்மா கறி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மைசூர் ராஜ்மா கறிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லுங்கள். எண்ணெய், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை,
தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ராஜ்மா, வெல்லம். மைசூர் ராஜ்மா கறிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்யணும் முதல்ல? எண்ணெய் போடணும். ஓகே, முதல்ல அடுப்பை வச்சுக்கலாங்களா? கண்டிப்பாக. நீங்கள் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதோட விளக்கம் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு ஓரளவு தான் ஆங்கிலம் தெரியும். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இப்போ யூஎஸில் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பேஷண்ட்ஸை பார்ப்பாங்கல்ல. ஆமாம். நார்மலி அவங்கள வந்து இன்சூரன்ஸ் மூலமாக தான் அவங்களோட சேலரி வரும். ஸோ அந்த இன்சூரன்ஸை அவங்க கிளைம் பண்ணணும்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ நார்மலி டாக்டர்ஸ் ஒரு டாக்டர் உட்காந்து எல்லா பேஷண்ட்ஸோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தயார் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால அதை என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்னு ஒரு வேலைக்கு வச்சு அவங்க சொல்கிறத வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் இருக்கும், அதை நாங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ஸோ ஒரு நோயாளி என்னென்ன மாத்திரை சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் நீங்கள் என்ன ப்ராப்ளம் நோயாளிக்கு, எந்த மாதிரி மருந்து கொடுத்தோம், மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இது எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் 12 இயர்ஸாக இருக்கேன். இப்போ நீங்களே ஒரு டாக்டர் ஆகிட்டீங்க இல்லையா? இத்தனை கேசஸ் பார்த்துருப்பீங்க இல்லை 2 வருஷத்துல? ஒன்று என்னன்னா கேசஸ் பார்த்துருப்போம், கண்டிஷன்ஸ் தெரியும், ட்ரீட் பண்ணுற முறை தெரியாது எங்களுக்கு. டோசேஜஸ் ஆஃப் தி மெடிகேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாதி டாக்டர் சொல்லலாம். சரி, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ இது என்ன தயாராகிடுச்சா? குழந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? சீரகம், இஞ்சி பூண்டு. இது ஏன் இஞ்சி பூண்டு அரைக்காம ஒரு பாதி அரைச்ச நிலையில இருக்கு? ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லதா. வெங்காயம், அடுத்து ட்ரை மேத்தி லீவ்ஸ். என்ன சொன்னீங்க? ட்ரை மேத்தி லீவ்ஸ். இது என்ன? இது வந்து வெந்தயக்கீரை இருக்குல்ல, ஆமாம், அதை காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து என்ன? மஞ்சள் தூள், தக்காளி. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? இப்போ வந்து இதுக்கு தனியா பவுடர். தனியா பவுடர். அடுத்து மிளகாத்தூள். இது காரம் யாருக்கு எவ்வளோ வேணுமோ. எங்க வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மி யூஸ் பண்ணுறோம். அப்படியா? நாங்கள் எங்கள் டீம் பயங்கரமாக சாப்பிடுவோம் காரம் வர அளவுக்கு. இது என்ன? அது கரம் மசாலா. கரம் மசாலா. இப்போ இதை ராஜ்மா பண்ணிடலாமா? சரி. இது முடிஞ்சுதா? கொஞ்சம் வெல்லம் போட்டுடலாம். ஓகே. நார்மலி கீழே வச்சுடுங்க, கையில் கொடுக்க. உப்பு கையில் கொடுக்கக்கூடாதுங்களா? பாருங்களேன், என்னதான் அவங்க வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்தாலுமே கூட இந்த நம்பிக்கை என்ன, ஏன் உப்பு கையில் கொடுக்கக்கூடாது? பெரியவங்க சொல்லுவாங்க உப்பு கையில் வாங்கக்கூடாது. அப்படியா? இது மைசூர் பழக்கமா இல்லை மதுரை பழக்கமா? எந்த ஊர் பழக்கம் தெரியும், வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க பழக்கம். கையில் கொடுக்கூடாது. டேரக்டர்கிட்ட சொல்லி வைக்கணும், இந்த மேலே நான் யாருக்கும் உப்பு தர மாட்டேன் அப்படின்னு. தண்ணி. நீங்கள் ராஜ்மாக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணால் கூட சம்டைம்ஸ் இது வேகாது, அவ்வளோ நல்லா வேகாது. ஓகே. ஸோ ப்ரிஃபரபிளி என்ன பண்ணலான்னா தண்ணியை கொதிக்க வச்சு போடலாம் இதுக்கு. ஓகே. ஸோ ப்ரெஷர் குக் பண்ணுறச்சு நார்மலி வைக்கிறதோட ஒரு 2-3 விசில் அதிகமாக கூப்பிட்டா நல்லா ரொம்ப குழஞ்சிடாதா? குழையாது. இப்போ இதை எடுத்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ஓகேங்களா? அந்த இடத்துல வச்சிடலாம் இல்லையா? இப்போ நம்ம இங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டாச்சு, இந்த புதினா கீரையை தவிர. கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டாச்சு, இந்த கொத்தமல்லியை தவிர. கொத்தமல்லி கடைசியில் கார்னிஷிங். இது வந்து ஒரு 6 to 7 விசில். 6 to 7. நம்ம மைசூர் ராஜ்மா கறி கொஞ்ச நேரம் கொதிச்சாச்சு, நிறைய விசில் வந்துச்சு. இது ஓப்பன் பண்ணிடுவோமா?
இது ரொம்ப அருமையாக இருக்கிறது. நம்மளுடைய மைசூர் ராஜ்மா கறி. ரைட், இந்த மாதிரி நானும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக இப்போ அவங்க செஞ்சது எல்லாத்தையும் மறுபடியும் வேக வேகமாக செஞ்சு காட்டுறோம். இது ஒரு செய்முறை. கேஸ் ஆன் பண்ணுங்கள். கடாயை எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், காய்ந்த வெந்தயக்கீரை, மஞ்சத்தூள், தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ராஜ்மா, வெல்லம், தேவையான உப்பு போட்டு கிண்டுனீங்கன்னா உங்களுடைய மைசூர் ராஜ்மா தயார். செய்முறை பார்த்தாச்சு. ராஜ்மா, மைசூர் ராஜ்மா கறியை இப்போ ருசி பார்க்கணும். சாப்பிட்டு பார்க்கலாங்களா? ட்ரை பண்ணுங்க. இந்த ராஜ்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்டிப்பான ஒரு பீன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வா, ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் ரசம் மாதிரியான ஒரு சாந்து இருக்குது. ராஜ்மா டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. அதை அழைச்சி சாப்பிட்ற மாதிரி எப்படி இருக்கும். அது ரொம்ப குக்காக இட்ஸ் டூயிங் வெல். பிரமாதமாக இருந்துச்சு மைசூர் ராஜ்மா கறி. ரொம்ப நன்றி. உங்களுக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கி ஒரு குட்டி பரிசு. நம்ம கோயிலை நோக்கி மேலே போயிட்டுருக்கோம். கதை ஒன்று சொல்லிட்டுருக்கேன். நம்ம அண்ணன் தம்பி 2 பேர் தவம் பண்ணிருந்தாங்க. ஒருத்தர் ஏற்கனவே கொன்னாச்சு. ஆனால் அந்த நெருப்பில் தவம் பண்ணிருந்தார் இல்லையா ரம்பா, அவர் வந்து சாகலை. ஐயோ, என் அண்ணனையா கொண்டுட்டாங்க அப்படின்னு பயங்கர கோபமாயிட்டார். அப்புறம் இன்னும் கடுமையாக தவம் இருந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சக்திலாம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு சாவு வந்து தேவனால் கூடாது, மனுஷனால் கூடாது, அசுரனால் கூடாது அப்படின்னு தவம் இருந்தார். இவருடைய தவத்தை பார்த்து இவருக்கு சரிப்பா நீ கேட்ட மாதிரி உனக்கு தவத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த தேவனோட அது நிலைமை என்ன, அதெல்லாம் வந்து கோயில் போயிட்டே சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பாட்டி சமையல். இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரைப்பட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் ஒரு புதிய பொங்கல் பண்ணி காமிக்க போகிறோம். தேவையான பொருள் உப்பு, அரிசி, மக்காச்சோளம், பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, இஞ்சி, சீரகம், மிளகு, கறிவேப்பிலை, நெய், பெருங்காயம். இப்போ நான் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல ஸ்டவ்வை மூட்டிக்கோங்க. குக்கரை எடுத்து வச்சு அரிசியை நான் ஏற்கனவே களைஞ்சிருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி, மக்காச்சோளம் 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு. யூஸ்வலாக நம்ம பாசிப்பருப்பையும் அரிசியும் பெரட்டிட்டு பண்ணோன்னு சொன்னால் அதுக்கு வந்து வாசனை ஜாஸ்தி. வேணும்னா பெரட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட பண்ணலாம். இப்போ இதுக்கு 4 மடங்கு தண்ணி வைக்கணும். இப்போ இதை மூடி வெயிட் போட்டுடலாம். இப்போ இது 2 விசில் வர வரையிலும் இந்த குக்கரில் அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம் இது 2த்தையும் வறுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இது ஜீரணம் ஆகணும் இல்லைங்களா பொங்கல், அதுக்காக நம்ம இஞ்சி சேர்க்குறோம். அதில் நான் இப்போ இந்த ஸ்டவ்வை அணைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த குக்கரில் சூடு வந்து 2 சவுண்டு வந்தால் தான் உள்ளே வந்து வேகும். அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். குக்கர் 2 சவுண்டு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணோம். அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் அதில் போட்டுடலாம். முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயமும் இதுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வாயு சேராமல் இருக்கும். பயத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வாயு சேரும். அதுக்காக நம்ம பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல கம 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 கமன்னு பொங்கல் ரெடியாக இருக்குது. அரிசி, சோளம், பாசிப்பருப்பு பொங்கல் ரெடி.
இதை எப்படி பண்ணோன்னு சொல்லி ஒரு சின்னதாக ரீகேப் பார்த்துடலாமா? ஒரு அழகு அரிசி, 1 கப்பு மக்காச்சோளம், 1 கப்பு பாசிப்பருப்பு, 1க்கு 4 பங்கு தண்ணி வச்சு குக்கரில் வச்சு வெயிட்டை போட்டு வச்சிட்டோம். அப்புறம் வாணலியில் நெய் விட்டு மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி இதை போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சத்தம் வந்ததுக்கப்புறமா அதை திறந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தலைவாழை இலை போட்டு பொங்கல் வச்சுருக்கோம். பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட அஞ்சரை பெட்டியில் பாட்டி சமையலில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பானு பாட்டி. கதையை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கதையில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த கோயில்னு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த பக்கம். அதுக்கு முன்னாடி இருக்க தெப்ப குளம் இது. ஏன் தெப்ப குளத்தில் நின்று பேசுகிறோம் அப்படின்னா, சண்டை காட்சிலாம் நம்ம கதையில் முடிஞ்சு இப்போ காதல் மலரும். நம்மளுடைய இது வரைக்கும் வில்லன் கதாநாயகன் இருக்கான் இல்லையா, அதாவது நம்ம ரம்பா, அவன் வந்து ஏற்கனவே வந்து அவன் வந்து மனுஷனால், கடவுளால், அரக்கனால் சாகக்கூடாது அப்படிங்கிற வரம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அந்த சமயத்தில் ஒரு எருமையை பார்க்குறான். எருமை, அதாவது பெண் எருமையை பார்த்தோன்னே ஒரே காதல். ஐயோ இப்படிலாம் ஒரு எருமையா, ஆஹா ஓஹோ அப்படின்னு அப்படியே உருகி அந்த எருமைக்கும் இவருக்கும் வந்து அப்படியே ஒரு தொடர்பு வந்துடுது. 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு எருமை நம்ம வில்லனை பார்த்து, ஏய் இந்த பொண்ணு நல்லா இருக்கே, அதாவது இந்த பெண் எருமை நல்லா இருக்கே, எதுக்கு இந்த எருமை அது கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அந்த எருமை மிருகமாச்சு இல்லையா, அதனால் நம்மளுடைய வில்லன் நம்ம ரம்பா செத்து போயிடுறோம். கவலைப்படாதீங்க, கதை இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம பெண் எருமை இப்போ மாசமாக இருக்குது. அதுக்கு குழந்தை பிறந்து அது குழந்தையா எருமையா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து சொல்கிறேன். இப்போ குட்டீஸ் கிச்சன் பார்க்கலாம். குட்டீஸ் கிச்சன். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. உங்கள் எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபியோட பேர் பூசணி முருங்கை மசாலா. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். கடுகு, வெந்தயம், ஜீரகம், கடுகெண்ணெய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மிளகாய்த்தூள், கீரை, மஞ்சத்தூள், கிரீன் சில்லி பேஸ்ட், உப்பு, சர்க்கரை. இதை எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. இப்போ கடுகு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து வெந்தயம், ஜீரகம், கடுகு 3 மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுடுறேன். கொஞ்சமாக மிளகாய் தூள், இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காயை இதில் போடுறேன். இப்போ உருளைக்கிழங்கு, அடுத்தது முருங்கைக்காய், கொஞ்சமா மஞ்சத்தூள், சில்லி பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம். சிம்ல வச்சிடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் சுகர், கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். வேக வைக்கணும் இதெல்லாத்தையும். ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 to 7 minutes கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 to 7 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து இது கொஞ்சம் கிளறிட்டு, இந்த கீரை இருக்கு, கீரை வந்து நல்லா அரிஞ்சு நல்லா கழுவி வச்சிருக்கு. இப்போ இந்த கீரையை இதில் போட்டு விடுறேன். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes நம்ம வதக்கணும். 2 minutes வதக்கி இறக்கிடலாம். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பூசணி முருங்கை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இது எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம்.
முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு, ஜீரகம் 3 சேர்ந்தாப்பில் அதை தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பூசணி, அந்த பூசணிக்காயை போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இதை 3த்தையும் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சில்லி பேஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்துட்டதுக்கப்புறம் லிட்டை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச கீரையை அதில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூசணி முருங்கை மசாலா ரெடியாக இருக்கும். இது மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். அப்பா, இன்னும் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது போல இருக்குது. அதனால இப்போதைக்கு கதையை நான் ஓரளவு முடிச்சு வச்சுட்டு மீதி கதையை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இது வரைக்கும் என்ன ஆச்சு, நம்ம அசுரன் வந்து ஒரு எருமையை காதலிச்சு, அதுக்கப்புறமா இன்னொரு எருமை இந்த ரம்பாவை வந்து கொன்னுடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பெண் எருமை மாசமாக இருந்துச்சு. அப்புறம் சில மாதங்கள் கழித்து பெண் எருமைக்கு பிறந்துச்சு. அது என்ன பிறந்துச்சு தெரியுமா? பாதி மிருகம் பாதி மனிதன் அல்லது அசுரன். அது ஏதோ ஒரு மாதிரியான கிழவைங்க. அதாவது எருமை மாடு தலைமையும் உடம்பு வந்து மனுஷன், அதாவது அரக்கன் மாதிரியும் பிறந்துச்சு. அப்பாவோட சக்தி எல்லாம் அதுக்கு இருந்தது. அதே மாதிரி தீய குணங்களும் இருந்துச்சு. அந்த அசுரனை எப்படி யாரு கொன்னாங்க, இதுக்கும் நம்ம போயிட்டு இருக்க கோயிலுக்கும் என்ன சம்பந்தம், இதோட இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி 1000 நோக்கி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி சேமியா பாயாசம் மிக்ஸ் தொடர்கிறது.